ஃப்ரெண்ட் பாபி சொன்ன மாதிரி நீங்கள் இல்லைன்னா இந்த சீரீஸ் வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டு தான். அதுக்கான எஃபர்ட் எல்லாமே போட்டு எங்களுக்கு வந்து இது எல்லாருக்கிட்டையுமே ரீச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் பிரபா, ஸோ நான் இதுக்கு முன்னாடி என்ன பேசுறதுன்னு தெரியலன்னு சொல்லி முன்னாடி ப்ரெஸ் மீட்டில் நான் சொல்லியிருந்தேன். பட் இப்போ ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் அவனை பற்றி சொல்கிறதுக்கு. அண்ட் அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லணும். தேங்க்யூ பிரபா. படத்தில் வரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, மாப்பிள்ளை அவர் தான், அவர் போட்டிருக்க சட்டை என்னது அப்படிங்கிற மாதிரி. ப்ரொடியூசர் என் வீட்டுக்காரர் தான். அவர் என்னோட பேர் போட்டு எனக்கு இவ்வளோ ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்ததுலேருந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு, எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் இருக்க மாதிரி. பட் வி ஹேட் அ டிஃப்ரெண்ட் திங். நிறைய ஃப்ளாஸ் இருந்துச்சு. பட் அதை எல்லாத்தையுமே ஒரு ஒரு இடத்துலையும் சரி பண்ணி அந்த ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் இருந்தான். அதை இந்த அளவுக்கு அழகாக கொண்டு வந்து இவ்வளோ இடத்துல ரீச் பண்ணி அதுக்கான அவங்க போட்ட எஃபர்ட் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஏன்னா வெளியிலேருந்து எல்லாரும் பார்க்கறதுக்கும் பக்கத்துலேயே இருந்து நான் பார்க்கறதுக்கும் நிறைய நான் பார்த்தேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இவன் வந்து இப்போ இந்த ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆன அந்த Thursday 17th நைட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஹார்ட்லி ஒரு 5 hours தான் தூங்கியிருப்பான். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் ரீச் ஆகிறதுக்கும் இவனும் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டுகிட்டே தான் இருந்தான். இது எப்படி கொண்டு போகணும், இது என்ன பண்ணணும், நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அண்ட் ஹீஸ் இன் டு சினிமா ஃபார் மோர் தென் 13 years. ஸோ அவனோட வழிகள் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதை வந்து வெளிப்படுத்தவும் அவனுக்கு தெரியல அந்த வழி எப்படின்னு. நான் வந்து ஆனால் ஒரு சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட் எங்களுக்குள்ளே வந்தாலுமே வந்து நான் வந்து எல்லா விஷயத்தையும் நான் கடந்துருவேன். பட் சினிமாவில் வந்து நான் சாதிக்கணும்னு வந்தேன், என்னை ஒரு 4 பேருக்கு நான் தெரியணும்னு நான் வந்தேன். பட் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது நடக்கலைங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய நிறையா பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல் படத்தையும் ஃபுல் வெப் சீரிஸையும் எங்கேயோ தூக்கி போயிட்டீங்க. தமிழில் ஆரம்பித்த வெப் சீரிஸு தெலுங்குலையும் ஹிந்திலையும் டபுள் இயரில் முடிய போகுது. அதுக்கு பெரிய இன்னொரு சப்போர்ட்டாக இருந்தது வந்து நம்ம மக்கள். அவங்க சரியாக கொண்டு போன்றனால தான் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சதை அங்கே வாக்கிட்டாங்க. சில விஷயங்களுக்கு நன்றி சொல்லி முடிக்க முடியாது. ரொம்ப நான் கேட்டேன்னு என்னமோ பண்ணிக்கிறேன். ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஷூட் போகிறப்ப கூட நான் உரிமையாக கேட்டேன், ஒரு 2 hours எக்ஸ்ட்ரா பண்ணலாம். ஆக்சுவலாக நீங்கள் வேணாம்னு சொல்லிக்கலாம், அடுத்து நான் உங்களுக்கு சேலரி இருக்கும். நான் பணத்துக்காண்டி ஆள் கிடையாது, எனக்கு சினிமா பிடிக்கும்னு சொன்னீங்க, சைடில் காமிச்சிட்டீங்க. நன்றிங்க. எங்கள் ஹீரோயின் மேடம் செட்டில் வந்து ரொம்ப ரேராக தான் பேசுவோம். ஸோ யூ ஆர் ஸோ ஆக்டிவ். எக்ஸ்பெக்ட் பண்ணல நீங்கள் இவ்வளோ சூப்பராக பண்ணுவீங்க. வில்லன் சார், நான் ஆக்சுவலாக அண்ணனை வந்து சார் உங்களுக்கு ஜோக்கர் படத்தில் பார்த்த அந்த வில்லன் லுக்கில் அப்படியே இருக்கீங்க சார் சொல்லிட்டு இருக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஓப்பன் ஹார்ட் பர்சன் நீங்கள். நன்றி சார். குப்பு சார் என்ன நீங்கள் வந்து நேற்று ஒரு வார்த்தை பேசுனீங்க, அவ்வளோ ப்ரெஷரில் ஓடிட்டு இருக்க கூட தம்பி சந்தோஷமாக இருக்கேன் நான் நினைக்கிறீங்க. அது ரொம்ப எனக்கு காம்பவுண்ட் பண்ணிச்சு. எங்கள் காசு சொல்லிட்டு தான் பொண்ணு மாதிரி வேஷம் போட்டுருக்கேன். அது அவ்வளோ அது ஏன் அவ்வளோ பேசினா ரொம்ப உரிமையாக பழகிக்கணும் ஒரு ஃபேமிலியாக. இதில் பார்த்த கோர்ட்லாம் வந்து செட்டுன்னே சொல்ல முடியாது, அந்தளவு எங்களுக்கு ஆர்ட் ஆகிட்டு பயங்கரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தேங்க்யூ சார். மியூசிக் சார் அந்த ஒரு சாங் போதும், இவன் யாரும் அதை நாங்களும் உங்களை பார்த்து கேட்க முடியாது. இயக்குனரே நம்ம நிறைய சண்டை போட்டுருக்கோம். உண்மையிலே இதை வந்து 18 நாளில் முடிச்சுக்கவே முடியாது இவர்கள் என்ன. அது ரொம்ப உண்மையாக நான் அவர்கிட்ட ஒரு விஷயமே கேட்கும்போது ஓகே நல்லா இருக்குங்களா, ஓகேவா தான் கேட்கலாம். செட்டில் இவர் சாப்பிட்டு நானும் பார்த்ததில்லை. டிஃபன் பாக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் அது ஓரமாக தான் இருக்கும். அதிகபட்சம் தலைவர் பண்ணுறது எல்லா ஓரமாக பை பண்ணுற வேலை பண்ணாலும் உங்கள் இவ்வளோ வார்டு நான் பார்த்தது கிடையாது. இவருக்கு இன்னொரு பெரிய பேக்ரவுண்ட் இருந்தது எங்கள் டிஓபி. 2 பேரும் ஒரு
அவ்வளோ லைட் வச்சுட்டு அவ்வளோ விஷயம் பண்ணணும். என்னதான் நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணி பண்ணாமே உங்கள் ஹார்ட் ஒர்க்ஸ் எல்லாருமே, நான் என் ஃப்ரெண்ட்ஸும் சரி எல்லாம் பார்க்குறப்போ யார் எப்படா எடுத்தாங்க, இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் சினிமாவில் விடாதீங்க, பரவாயில்ல எடுத்து எப்படிங்க போகிறாங்க அப்படின்னு. ஏன்னா சுத்தமாக தூங்கலை நான் பார்த்தது இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறையா நியூஸ் வந்திருக்கும், அப்புறம் மறந்துடாதீங்க. அப்புறம் இதுக்கு இன்னொரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது என்னுடைய மனைவி. நன்றிலாம் சொல்ல மாட்டேன், அதை சொல்லி பிரிக்க விரும்பல. இதுகிட்ட நல்ல பேரை வாங்க போட ஆரம்பிச்சது, அதான் உண்மை. அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. உங்கள் சப்போர்ட் இந்த குழுக்கு இல்லைன்னா கண்டிப்பாக இவ்வளோ நாங்கள் வந்திருக்க முடியாது. அதே மாதிரி என்னுடைய காஸ்ட் ஃபார் த சட்டமூர் மீடியம் அவங்களுடைய ஒரு கோஆப்ரேஷன் எனக்கு இல்லைன்னா இந்த அளவுக்கு டெலிவரி பண்ண முடியாது. அண்ட் என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் Mrs. Sasi and Prabha and the director Bala, thank you. இவங்க எல்லாரோடைய சப்போர்ட் இன்னைக்கு எனக்கு இல்லைன்னா இன்னைக்கு நாங்கள் இல்லை. அண்ட் முக்கியமாக மீடியா, நீங்கள் ஆக்சுவலி ப்ரொடியூசர் சொல்ல மாதிரி தான், நீங்கள் என்ன போட்டாலும் நம்ம நம்புவோம். ஸோ உங்களுடைய ஆதரவை இந்த ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னுமே சப்போர்ட் பண்ணுங்கள், ஏன்னா உங்களை நம்பி தான் இருக்கோம். தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். I'm very happy to be here for the thanks meet. Thank you to our producers, Sasi ma'am and Prabha sir, Balaji for the whole direction and team and set pannadukku. And sorry, thank you to Maria ma'am, Gopal and Vibin. And thank you to Surya Pratap, our writer. And our cast, Sarvan sir, Namrata ma'am, thank you for your coordination. And thanks to my team, my assistants, and I'd like to say thanks to my mentor, Sami sir, for everything that I know. Yeah, thank you. Thank you, Bhavana. அடுத்து ஒரு முழு நீளமாக இந்த 15 நாளில் இவங்க ஷூட் பண்ணதை ரொம்ப நேர்த்தியாக நம்மளை பார்த்து ரசிக்கும்படி எடிட் செய்த எடிட்டர் ராம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஹாய் எல்லாருக்கும். தேங்க்ஸ் ஃபார் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும். ஃபஸ்ட்டு பாலாஜி அவருக்கு முக்கியமான தேங்க்ஸ். ஏன்னா என்னை தேடி கண்டுபிடிச்சி விபின் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் பாலாஜி வந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. ஸோ அதனால் தேங்க்யூ. அண்ட் விபின் ஆல்சோ தேங்க்யூ. அண்ட் மை டீம்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் ப்ரொடியூசர்ஸ் தேங்க்ஸ். தேங்க்யூ. ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் சிஸ்டம் முன்னாடி உட்காந்துருக்கவங்க அதிகமாக பேச மாட்டாங்க. ஐ நோ ப்ரோ. அடுத்தபடியாக இசை, அந்த ஒரு தீம் எங்கே கேட்டாலும் ஒழிச்சுட்டே இருக்குது. லெட்ஸ் வெல்கம் தி மியூசிக் டைரக்டர் விபின் ஆன் ஸ்டேஜ். எல்லாருக்கும் வணக்கம். First and foremost, my thanks to my parents. Second, my guru, James Vasantan sir. Our thanks, first thank பண்ணி தான் நான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். And about the project, the projectல ஒர்க் பண்ணும்போது ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் it was a journey. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு அவர் ப்ரொடியூசர்ஸ், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லா விஷயத்துலையுமே. அப்புறம் தேங்க்ஸ் டு சேனல், கௌஷிக் சார்லாம் எங்களுக்கு ஃப்ரம் த வெரி பிகினிங் டு த எண்ட் வரைக்கும் எல்லா ஸ்டேஜஸ்லையும் தேவர் இன்வால்வ் அண்ட் இட் வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் சரவணன் சார், நவதா மேம் எல்லாருமே பின்னிட்டாங்க. அப்புறம் எங்கள் டீம்
டிஓபி, எடிட்டர் சார், காஸ்டியூம், அப்பா நான் எல்லாருமே வந்து we are all close friends first. அதுக்கப்புறம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணால் ஒரு ப்ராஜெக்ட் எப்படி வருமோ அதான் நீங்கள் பார்த்துருக்க சட்டம் மீதி. அண்ட் ஃபைனலி த டைரக்டர் Balaji, who is my very close friend from my childhood. Thank you Balaji for bringing me here. Thank you so much. Thank you. வணக்கம். முதல்ல பாலாஜி பிரதருக்கு என்னோட நன்றி. விடியமனில் வந்து அசிஸ்டன்ட் அசோசியேட் நினைக்கிறேன், அங்கேருந்து ஆரம்பிச்சது. அவரோட ஷார்ட் ஃபிலிமில் பண்ணேன். படத்துக்கு ரொம்ப நன்றி. ஜி ஃபேமிலிக்கு எனக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. யமன் வந்து ஒரு 67 தடவை போட்டிருக்காங்க. நான் அவங்க யாராவது பாதம் தொட்டு நான் ரொம்ப நன்றி சொல்ல நினச்சேன். அதுக்கு இன்னொரு ஸ்டேஜ் இன்னொரு ஜீலே கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக பாலாஜி சார் ரொம்ப நன்றி. சூரி சாருக்கும் ரொம்ப நன்றி. அங்கேருந்து லிங்க் வருது. ப்ரொடியூசர்ஸை பொறுத்த மட்டும் சசி மேம் முன்னாடி நான் அவங்க டைரக்ஷன் சைடில் இருந்திருக்காங்க. அப்போ ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடந்தது. அதுக்கப்புறம் பிரபாஸ் சார் நான் பார்த்தேன். இவர் ப்ரொடியூசர் இருந்தாங்க. அவரை பற்றி மீதி எதுவுமே தெரியல, பேர் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவர் அண்ணா நான் தம்பி தம்பி வாடா தம்பி போடா தம்பின்னு பேச ஆரம்பிச்சேன். லேட்டர் ஐ கேம் டு நோ அவர் யாருன்னு தெரிஞ்சோன்னு அதுலேருந்து சார் ஒவ்வொரு இப்படி தான் இப்படி போட்டு இது ஐகான்லாம் இப்படியே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து இல்லைண்ணே அண்ணா என்ன நீ அண்ணன் கூப்பிடு தம்பி, நான் வந்து சார் தான் கூப்பிடுன்னு அதுலேருந்து சாராக மாறிட்டேன். அமேசிங் எனர்ஜி. அதை தாண்டி அவரோட ஒரு மூவியோட ஒரு டான்ஸ் கிளிப்பிங் பார்த்தேன். எனக்கு எல்லாத்தையும் தாண்டி ஐ வாண்ட் டு see that actor. அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். சீரியஸ்லி சார் அந்த இது ஐ பிகம் a fan of you actually. அண்ட் நம்ரிதா வந்து எனக்கு ஹீரோயின்லாம் தெரியாது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்கும்போது அப்படி கிராஸ் பண்ணும்போது ஏதோ என்ன போயிட்டு இருக்கு, ஏதோ ஒன்று பேசணும்னு வச்சுக்கோங்க, இந்த சீனில் எப்படி இருக்காங்களோ அப்படியே தான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஒரு ஹீரோயினாக இருக்கும் போல. அப்புறம் தான் தெரிஞ்சு இல்லை பயங்கரமாக பட்டை கிளப்பி இருப்பாங்க. மூவியை பார்த்தப்பறம் தான் எனக்கு புரிஞ்சுது. ஆக்சுவலாக என் பக்கத்தில் இருந்த அவர் வந்து எனக்கு பேர் தெரியாது, தெரிஞ்சுக்க வேண்டாம். அமேசிங் பர்ஃபார்மர், உங்களோட ஃபேன் நான். ஆக்சுவலாக நான் பேர் கேட்க மாட்டேன், பேர் தெரிஞ்சுக்க மாட்டேன். இந்த படத்தில் வந்து காஸ்டியூம் எனக்கு போட்ட ஃபிட்மெண்ட் மாதிரி எனக்கு ரொம்ப ரேராக தான் அமையும். ஆக்சுவலாக இதில் வந்து மரியா மேம், யூ டன் a wonderful job for me. Thank you so much. And to all the assistant directors again. இதை தாண்டி வேற யாரும் சொல்லணும்னு நினச்சேன். இதில் மெயினாக பண்ண அந்த சரவணன் சார் இருக்கார்ல, அவர் எனக்கு வந்து நடிகரை தான் பிடிக்கும். அந்த செட்டில் ஒரு நாள் எதாச்சும் அவர்கிட்ட உட்கார்ந்து பார்த்தா ஒரு 10 வருஷம் பழக மாதிரி பேசுகிறாரு. எனக்கு ஐ லைக் ஹிம் அண்ட் லவ் ஹிம் மோர் as a human being. அமேசிங் ஹியூமன் சார். நீங்கள் நிறைய படம் பண்ணணும். இந்த தீனி எனக்கு பத்தலை. 1-to-1 உங்களோட ஃபைட் போடணும். நான் போராட்டத்தில் அவங்கள ரெக்கமெண்ட் பண்ண முடியாது, நீங்கள் தான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணணும். அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். நான் பர்சனலாக ஃபர்ஸ்ட் டைம் ஆன் ஸ்டேஜ் வெக்கலாம் கிடையாது, உங்களோட நான் மோதல் ஒரு படத்தில். ஸோ இதில் எங்கள் ஆஃபர் வச்சிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ஒண்டர்ஃபுல். எல்லாமே ப்ரெஸ் அண்ட் மீடியா சேர்ந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. எனக்கு யமன் 2017 அப்புறம் நிறைய படங்கள் நான் பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். இது எனக்கு தேவைப்பட்டது. எனக்கு இன்னொரு இந்த போஸ்டர் டிசைனிங்லேருந்து இந்த ஃபோட்டோ செட்லேருந்து பிரபாஸ் சார் சொன்ன மாதிரி அந்த என்ன சார் அந்த ஸ்மைல் ஒன்று சொன்னீங்களா, அந்த இது வரல. ஆக்சுவலாக மீதிலாம் வந்துருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் a lot and thanks for having me in this group. Thank you so much. இந்த மீட் வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டாக இருக்குது. எங்களுக்குள்ள நாங்கள் நிறைய தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த இடத்துல வந்து சினிமா ஊடக நண்பர்களுக்கும் கிரிசஸ் உங்கள் 2 பேருக்கும் அதுக்கப்புறம் பப்ளிக் இவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள் ஃபார் இந்த ப்ராஜெக்டை இவ்வளோ பெருசாக கொண்டு வந்ததுக்கு. தேங்க்யூ ஃபார். சட்டமும் நீதியும் வந்து ஒரு உயரத்துக்கு போனதுக்கு முதல் காரணமும் மூல காரணமாகவும் இருந்த அத்துணை பத்திரிகை நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட முதற்க நன்றி. கடைசி வரைக்கும் நன்றியோடு இருப்பேன். இதை உண்மை சேர்த்ததுக்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் எழுதின எழுத்துக்கள் தான். அதில் பல ஊடகங்கள் மூலமாக இப்படிலாம் சொன்னதுனால தான் ஜனங்கிட்ட ரீச் ஆச்சு. அதனால தான் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கு. அதுக்கு தம்பி பிரபாஸ் சொன்ன மாதிரி வார்த்தைகளே தேடிக்கிட்டே இருக்கும். நன்றிக்கு பதிலாக வேறு ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு லைஃப் லாங் தேட வேண்டியதுதான். எனக்கு 90 நான் ஹீரோவாக வந்தப்போ அத்தனை பத்திரிக்கையும்
நிறைய பேர் சொல்லி கூப்பிட்ற மாதிரி எனக்கு எல்லாரையும் தெரியும். அவ்வளோ பேரும் எனக்கு இப்போ வரைக்கும் அதே மாதிரி 90ல் எப்படி எழுதுனாங்களோ, எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வந்தாங்களோ, அதே மாதிரி இப்போ சில நிகழ்வுகள் நடந்து நல்ல எனக்கு எழுதி சப்போர்ட் பண்ணிங்க. ரொம்ப நன்றி. இதை நான் மறக்கவே மாட்டேன். பிரபா வந்து ஓடிடுச்சு அப்படின்னு விட்டுறாங்க, திருப்பி அதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அடுத்த உயரத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்காரு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் சசிகலாவும் அவங்க வீட்டுக்காரரும், அந்த தம்பிக்கும் அவங்க குடும்பத்துக்குமே நான் நன்றி சொல்லணும். மற்றபடி இந்த டோட்டல் டீம், நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ், இதில் இருக்க பின்னாடி இருந்து உழைச்ச அத்தனை பேர், காஸ்டியூம், ஆர்ட் டைரக்டர், மியூசிக் டைரக்டர், எடிட்டர், இப்படி எல்லாருமே நான் தேங்க்ஸ் சொல்லிட்டே போகலாம். ஆனால் அதுக்கு நேரம்லாம் வரல, நேரமே இல்லை. அதை விட அடுத்து வந்து இப்போ வந்து தமிழில் ரிலீஸ் ஆன இந்த சட்டம் நீதியும் இப்போ தெலுங்கில் டப் பண்ணி ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் ஹிந்திலையும் ஆல் ஓவர் இந்தியா Zee5ல வரப்போகுது. இது எல்லாத்துக்கும் காரணம் மறுபடியும் சொல்கிறேன், ஓப்பன் ஹார்ட்டடாக சொல்கிறேன், என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் தான், சகோதரர்கள் தான். உங்களுக்கு தான் நன்றி சொல்கிறேன். எப்போதும் நினைக்கிறேன். நன்றி, தேங்க்யூ எல்லாருக்கும். என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. நான் வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். ஆனால் நடித்த படங்கள் ரிலீஸ் ஆகாது. ரிலீஸ் ஆன படங்கள் ஓடாது. ஓடுற படத்தில் தேட்டரில் போய் பார்த்தா என் சீன் இருக்காது. இது மாதிரி தான் என் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. என்னுடைய முதல் படம்னு சொல்லணும்னாக்க சட்டம் என் கையில் ஒரு படம், சதீஷார் நடிச்ச படம். அதுதான் தேட்டரில் போயிட்டு ஃபுல் ஆடியன்ஸோட என்னோட முதல் படமாக அதை நான் பார்த்தேன். அதை பார்க்குறதுக்கு எனக்கு நான் எடுத்துக்கிட்ட காலங்கள் வந்து 34 வருஷம். 34 வருஷம் உழைப்புக்கு அந்த படம் எனக்கு கிடைச்சிது. அதுக்கு வந்து எனக்கு தம்பி சேக் அவர் தான் கூட்டு போயிட்டு அறிமுகப்படுத்தி எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. அது என்னோட முதல் படமாக இருந்து உனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்த படம். அதுக்கப்புறம் இப்போ சட்டமின் கையில் சாரி இதுக்கெல்லாம் சட்டமாக இருக்கிற ஒரு குழப்பமாக இருக்கு. சட்டமும் நீதியும் என்னை அடுத்த கடத்துக்கு கொண்டு வந்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. அதுக்கு வந்து நான் எங்கள் இயக்குனர் சூரிய பிரதாப் அவர்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் நம்ம இயக்குனர் பாலாஜி சார் வந்து இந்த கேரக்டர் வந்து இப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லி எனக்கு அழகாக வந்து அந்த கேரக்டர் ஒரு குப்பச்சாமியை நான் உருவாக்கிவிட்டது அவங்க தான். என் பக்கத்தில் இருந்துக்கிட்டு திருச்செல்வம் உதவி இயக்குனர் திருச்செல்வம், அப்புறம் விக்ரம், அவங்க அப்புறம் சுரேஷ், ரமேஷ் ஒரு உதவி இயக்குனர்களாக இருந்துட்டு என் டைரக்டர் சொல்லி கொடுத்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த குப்பச்சாமியை வந்து இறக்காத அளவுக்கு நான் அப்படியே கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து என்னை வந்து இன்னைக்கு இந்த மேடல் நிற்க வச்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். முன்னாடி ரோட்டில் நான் போனால் என்னை யாருமே தெரியாதவங்கள வாங்க குப்புச்சாமி. ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப பொறுமையாக இருந்த எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கிறீங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்கிறது பிரபா ப்ரோக்கு தான். ப்ரொடியூசராக எனக்கு வந்து ப்ரொடியூசர் பிரபா ப்ரோ அப்படின்ற மாதிரியே இருக்காது, எனக்கு ஒரு பிரதர் மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு வருஷம் ப்ரோ. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. அண்ட் இந்த ப்ராஜெக்டில் மியூசிக் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணும்போது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த மியூசிக் ட்ராக் வந்து. ஸோ இட் ஹெல்ப் மீ டு மேக் மோர் குட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ். ஸோ இட் வாஸ் தேங்க்யூ ஃபார் யூ. தென் எல்லாருமே ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். அண்ட் இதை வந்து எல்லாத்துக்கும் கரெக்டாக கொண்டு போன பிரபா ப்ரோவுக்கு நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் Zee5 கௌசிக் சார், தேங்க்யூ ஸோ மச்.
தேங்க்யூ நன்றி. அடுத்து யாரும் கோச்சிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இன்னொரு 2 பேர் தான். அது ரொம்ப முக்கியமானவர் அடுத்து பேச போறாரு. கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர் பாலாஜி அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். பத்திரிகை மற்றும் சினிமா ஊடகங்களுக்கு நன்றி. நான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம்ஸ் எப்பொழுதும் சூரி அவங்க தான். ஸோ அவர் தான் அந்த கதையை எடுத்து எனக்கு மூவ் பண்ணி கொடுத்தாரு. ப்ரொடியூசர் ரூபா அவர் ஒய்ஃப் சசிகலா 2 பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த ப்ராஜெக்டை என்டையராக சப்போர்ட் பண்ணாங்க. இவ்வளோ தூரம் ரீச் ஆகிறதுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறது எல்லா விஷயத்துலையும் அவருக்கு நிறைய பங்கு இருக்கு. ஆர்டிஸ்ட் சரவணன் சார் அவரை நாங்கள் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும்னு நினச்சி நாங்கள் டீம் ஒர்க் அவுட் பண்ணோம். லேட்டர் அவர் எங்களை கம்ஃபர்டபுளாக வச்சு கொண்டு போயிட்டார். ஸோ ரொம்ப அவசரத்தில் எடுத்த படம். ரொம்ப சப்போர்ட் பண்ணார் அவங்க சைடு. அண்ட் நமர்தா டிசிப்ளின் அண்ட் சின்சியாரிட்டிக்கு ரொம்ப ஹைட்ஸ் போயிடுவாங்க. அண்ட் அருள் சார் அவரையும் ரொம்ப ஷார்ட் டைமில் பிடிச்சி ரொம்ப சீக்கிரம் எடுத்த இது. எல்லாருக்கும் நன்றி. ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. என்டிஓபி கோகுல் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மியூசிக் டைரக்டர் விபின், எடிட்டர் ராம், ஆர்ட் டைரக்டர் பாவனா, காஸ்டியூம் டிசைனர் மரியா மேம் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் டெக்னீஷியன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ண எல்லாருக்குமே நன்றி. இருக்கும் சாகித்ய கலைஞர்களுக்கும் பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் சிறப்பு வணக்கம். நான் இங்கே சந்தோஷமாக வாழ்த்துறதுக்கு தான் வந்தேன். பிரபாகரன் we used to call கேப்டன் தான் நம்ம கூப்பிடுவோம் அவங்கள. இதில் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிட்டு மாட்டேன். ஓகே சொல்கிறேன் ஜாலியாக. நான் சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அண்ணனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டாரு. பொண்ணு ஓகேவா சொல்லணுமானா மாப்பிள்ளையோட தம்பி சொல்லணும்னு சொல்லி அந்த வீட்டில் சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ளை ஓகேவானா பொண்ணோட தம்பி பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ பொண்ணோட தம்பி கோயம்புத்தூர்ல படிச்சுட்டு இருக்கான் 8th ஸ்டாண்டர்ட். மாப்பிள்ளையோட தம்பி சிங்கப்பூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். பொண்ணோட தம்பி அவன், மாப்பிள்ளையோட தம்பி நான். அப்படிதான் எங்களுக்கான அறிமுகம். என்னுடைய மாப்பிள்ளை எங்க மச்சனை, எனக்கு உயிரான ஒரு 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 மனுஷன். ஆனா என்ன பார்த்துதான் நீ சினிமாவுக்கு வந்திருக்கான். நான் நிறைய வாட்டி சொல்லுவேன், வேணாம் மாப்பிள்ள நீங்க வராதிங்க, சினிமாவுக்கு வராதிங்க. நான் சினிமாவுக்கு ஒரு 3-4 இயர்ஸ் இருக்கும்போது தான் அவன் சினிமாக்குள்ள வர்றான். அப்போ வேணாம் மாப்பிள்ள நீ சினிமாவுக்கு வராத, கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் ஜெயிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வான்னு சொல்லுவேன். கேட்க மாட்டான். இதுவரை நான் சொன்ன எந்த விஷயத்தையுமே கேட்டதே கிடையாது. எனக்கும் அவனுக்கு சண்டை பயங்கரமா வரும். என் கூட தங்கி இருந்தா ஒரு டைம் சண்டை போட்டு போயிட்டான். இன்ன வரைக்கும் அவனாக தான் இருக்கான். அவன் ஒரு விஜய் நான் சொல்ல இல்லையா, ஒரு வாட்டி முடிவு பண்ணினா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். ஒரு மாதிரி அவன் கேரக்டரே அப்படிதான். எக்ஸாஸ்டா பண்ண மாட்டான். அவனுடைய சிந்தனை, அவனுடைய ஐடியா எல்லாமே ரொம்ப பெருசா இருக்கும். அது நம்ம கிட்ட கேட்டா அது என்னடா இதெல்லாம் நடக்குமான்னு தோணும். ஆனா எப்படியாவது முட்டி மோதி அதை நடக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். இன்னைக்கு சக்சஸ் பண்ணியிருக்கான். ஒரே ஒரு வாட்டி நீங்க கை தட்டினீங்கன்னா எனக்காக அவனுக்கு இனிமேல் லைஃப் நல்லா இருக்கணும்னு கடவுளை நான் வேண்டிக்கிறேன். இன்னொன்னு, இன்னைக்கு பிரபாகரன் இந்த ஒரு சக்சஸ்ல இருக்கான்னா அதுக்கு முக்கியமான காரணம் எங்க மாமா சந்திரன். இங்க இருக்காரா? எங்க மாமா கொஞ்சம் மேடைக்கு வர முடியுமா? இருக்காரா? இங்க இல்ல. மாமா வாங்க. இல்ல வாங்க நீங்க ஒரு நிமிஷம் எனக்காக வாங்க. தயவு செஞ்சு ஒரே நிமிஷம் எனக்காக வாங்க. ஏன்னா நான் அவருக்கு பிள்ளையா பிறக்கணும்னு தான் ஆசைப்பட்டிருக்கேன். இவனுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுத்துட்டே இருப்பாரு. இவருக்கும் அவருக்கு மாமா மேல வாங்க, தயவு செஞ்சு ஒரு வாட்டி வாங்க. ஏன்னா எந்த ஒரு பிள்ளையும் தகப்பன் இல்லாம இல்ல, தாய் தகப்பன் இல்லாம இல்ல. அவ்வளோ ஃபெயிலியர் பார்த்திருக்கான். நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க பிரபா. இது வரைக்கும் நான் பிரபாவுக்காக எங்கேயுமே பேசுனது கிடையாது. இன்னைக்கு நான் பேசுறேன்னா நான் நல்ல மச்சனாவும் இருக்க மாமனாவும் இருக்க மாட்டேன், ஒரு ஃப்ரெண்டாவும் இருக்க முடியாது. ஸோ இவரை நீங்க கைத்தட்டி
சந்திரன் இவர் இல்லைன்னா பிரபாகரன் இல்லை. இந்த மாதிரி ஏகப்பட்ட தந்தை இல்லைன்னா நல்ல மகன்கள் சாதிக்க முடியாதுன்றது உண்மை. தேங்க்யூ மாமா. நான் பார்த்து நான் வந்து நிறைய டைம் பொறாமப்பட்டிருக்கேன். இவருக்கு நான் பிள்ளையா பிறந்திருக்கலாமே அவங்ககிட்டயே சொல்லுவேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு தன் பிள்ளையோட கனவுகளுக்கும் தன் பிள்ளையோட ஆசைகளுக்கும் திட்டினா கூட திட்டி சண்டை போட்டுருவாரு, அதுக்கப்புறம் பணம் போட்டு விட்டுருவாரு. இது வரைக்கும் இவன் இழந்த பணம் எனக்கு தெரிஞ்சு 3-4 கோடி இருக்கும். இந்த 15 வருஷத்துல சினிமாக்காக இழந்த பணம் 3-4 கோடி இருக்கும். அதுக்கு பின்னாடி நிறைய இழந்திருக்கும் நாங்க. இருந்தாலும் அவன் லட்சியம் அவனுக்குன்னு ஒரு இடத்துக்கு வரணும், யாரோட ஒரு சப்போர்ட் இல்லாம நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றதுல போராடிட்டு இருக்கான். இன்னைக்கு உண்மையாவே இவனுடைய வெற்றி, இது வரைக்கும் நான் அவனுடைய வெற்றி எதுவுமே நான் பாராட்டல, இந்த வெற்றியை உண்மையாவே பாராட்டுறேன். என்ன காரணம்னா இந்த படத்தை ரொம்ப கம்மியான செலவுல எடுத்தது ஒரு மிகப்பெரிய வெற்றி, லோ பட்ஜெட்ல. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணதுல அவன் ஜெயிச்சிட்டான், ஒரு பெரிய ப்ரொடியூசரா ஜெயிச்சிட்டான். உண்மையிலே இனிமேல் இன்னும் இதோட ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் அவன் நம்பிக்கை கொடுப்பாங்க, ஃபினான்சஸ் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நானும் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன். ஸோ பிரபா வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசரா இப்ப நான் சொல்லியிருக்கேன். அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சினிமாட்டோகிராஃபர் இருக்காரு, ஆக்டர் இருக்காரு. கிழக்கு பார்த்த வீடு ஒரு படம் பண்ணியிருக்கான், சான்ஸே இல்லை. அந்த படம் நீங்க என்னைக்கா ஒரு நாள் ரிலீஸ் ஆகுச்சா தெரியும், அந்த அளவுக்கு அவன் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் மாப்பிள்ள. கொஞ்சம் இமோஷனல் ஆயிடுச்சு. இந்த படத்தை ஒர்க் பண்ண டைரக்டர் சார், நம்ம கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அட்வான்ஸ் தரேன் சார். இன்வெஸ்டர் பார்த்துட்டு இருக்கேன். இதே 15 நாள்ல 20 நாள் ஒரு படம் எனக்கு பண்ணி கொடுங்க சார். அண்ட் ஆல் தி டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் சண்முகம், நான் வந்து முத சினிமாவுக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணும்போது அந்த படத்துல நடிச்சாரு, சம்பளமே வாங்காம நடிச்சாரு. 17 வருஷம் ஆச்சு. இவர் நடிச்ச படம் எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 500 படம் நடிச்சிருப்பேன். 500 படம் நடிச்சு இன்னைக்கு இந்த ஒரு படத்துல தான் முகம் தெரியுது. தயவு செய்து உங்க எல்லா கேமராவும் இவரை பதிவு பண்ணுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவர் அந்த சீன்ல பார்க்கும்போது. எந்த ஒரு ஹெசிடேட் இல்லாம என்ன கேரக்டர் கொடுத்தாலும் போய் நிற்பாரு. அவர் சொன்னது உண்மைதான், படத்துல வருமா வரதா தெரியாது, ஆனா சின்சியரா நடிப்பாரு. சினிமா மட்டும்தான் தெரியும், சினிமாவை மட்டுமே தொழிலா நேசிக்கிற ஒரு மனிதர், நடிகர். வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சித்தப்பு போயிட்டாரு. பருத்திவர்கள் ஒரு டைலாக் வரும், சித்தப்பு சின்ன வயசுல நல்ல கருகருன்னு ஒரு வண்டு மாதிரி இருந்தா இப்ப பாலிசு பாக்குறதுக்கு பாலிசா இருக்கா சித்தப்பு, எப்படி சித்தப்பு? அதெல்லாம் காசு பணம் தான் காக்கா கூட கலரா இருந்தா இந்த மாதிரி. நான் அவர்கிட்ட நிறைய டைம் பேசியிருக்கேன். அவர் மட்டும் அப்படியே இருக்காரு. காசு பணம் வந்தாலும், புகழ் வந்தாலும், தோல்வி வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதே மாதிரி இருக்காரு மனுஷன். எப்படின்னு கேட்பேன். நீ வந்து நம்பிக்கையை ஓடிக்கிட்டே இருக்குவாரு. சினிமா மட்டும் தான் எனக்கு தெரியும், சினிமாவை நடிச்சு போயிட்டே இருக்காரு. அவர் தான் இந்த படத்தை இன்னும் ஒரு படி தூக்கி நிப்பாட்டி இருக்காரு. அவுட் அண்ட் அவுட் இந்த பிரபாவனுடைய எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, இந்த ப்ராஜெக்ட்ல என்ன காஸ்டிங் போடணும், என்ன இன்வெஸ்ட் பண்ணணும், இது எப்படி மார்க்கெட் பண்ணணுன்றத சூப்பரா பண்ணியிருக்கான். எகைன் அண்ட் எகைன் பிரபா மட்டும் தான் எனக்கு பெருசா தெரியுது. நான் சொந்தக்காரன்றனால சொல்ல, அடுத்த படம் இதோட பெருசா பண்ணுமாப்ல. வாழ்த்துக்கள். அண்ட் பத்திரிகையாளர் யாரோ சொன்ன கருத்துக்கு நானும் உடன்படுறேன். கலையும் அரசியலும் இல்லாமல் வாழ்க்கை முழுமையடையாது. உங்க வெப் சீரிஸ்ல ஒரு டயலாக் போன போக்குல சொல்லியிருப்பீங்க, சூப்பரான அரசியல் சொல்லியிருப்பாங்க. இந்த விமான நிலையெல்லாம் ஒருத்தர் அவருடைய இடத்தை எழுதி கொடுக்காம யாருமே ஒன்றும் பண்ண முடியாது, அது சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் சொல்லி ஒரு சின்ன வார்த்தையை அழகா ஒரு டைலாகா சூப்பரா சொல்லியிருப்பீங்க சார். அதுக்காக எங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அண்ணா வந்து பெருசா போராடிட்டு இருக்காரு. அங்க இருக்கவங்கள ஓட்டா பார்க்க படத்தை அரசியல் பேசுவதற்காகவோ சுய அரசியல் விளம்பரத்துக்காகவோ பேசல. ஒரு சிட்டிசன், ஒரு பொறுப்புள்ள மனிதனா அந்த கேள்வியை நான் கேட்டேன். அந்த கேள்வி கேட்ட பத்திரிகையாளருக்கும் நான் அதான் விளக்கம் கொடுக்குறேன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இது சட்டமும் நீதியும் வெப் சீரிஸ் அடுத்த இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பத்திரிகையாளர்களுக்கு ஒரு தேங்க்ஸ் மீட். சூப்பர், ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த சட்டமும் நீதி டீம். அண்ட் ஒரே ஒரு ரெக்வஸ்ட், அந்த சினிமா பத்திரிகையாளர் சேர்த்துக்கோங்களேன் எடிட்ல. நீங்க பிரிச்சு பார்க்கல அல்ல, இருந்தாலும் கலை அரசியல் தான் ஒரு வாழ்க்கை, மனிதனோட வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது. இன்னைக்கு நம்ம இங்க இருக்கோம்னா இது சினிமா பத்திரிகையாளருக்கு. ஓகே ஓகே, நான் கவனிக்கல, இருந்தாலும் நீங்க அதை ஒரு வாட்டி போட்டிருக்க.
ஆனால் நான் ஒரு ஏபி போட்டேன் பார்த்தீங்களா, அது உங்களுக்கு மட்டும்தானே. இது இல்லை, அவர் மனசளவுல உண்மையா தான் சொல்றாரு. இருந்தாலும் வெளிப்படையா கன்வே ஆகணும்ல. அப்ப அரசியல் சட்டமன்றம் இருக்கு, பாராளுமன்றம் இருக்கு, ரோட்ல போய் பண்ற பத்திரிகையாளர் இருக்காங்க. இங்க நம்ம பத்திரிகையாளர் இவங்க தான். நம்ம சினிமாவை, நம்ம நடிப்பை, நம்ம திறமையை மக்கள் கொண்டு போறவங்க இவங்க தான். அதனால சினிமா பத்திரிகையாளர் போடுங்க, நம்ம பிரசாத்ல போடுங்க, நம்ம பத்திரிகையாளரோட திருப்பி அவங்க போடுங்க. ஒரு தாழ்மையான வேண்டுகோள், தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே, நல்லதையே நினைப்போம், நல்லதையே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி. முடிவுக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒருத்தங்க பேச வேண்டியது இருக்கு, அவங்கள மிஸ் பண்ணிட்டோமேன்னு மொத்த க்ரூவும் சேர்ந்து வருத்தப்படுறாங்க. சரவணன் சாருடைய மகளாக நடித்த அவர்களை அன்போடு போடியின் படத்தில் அழைக்கிறோம். ஹாய் எவ்ரிவன், அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மீடியாவுக்கு, பிரபாவுக்கு, சத்யாக்கா அண்ட் டேரக்டர் சார் பாலாஜி. அண்ட் ஒரு ரேண்டமாக ஒரு ஈவினிங்கில் வந்துட்டு ஐ காட் அ கால், என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஏரியா ஒர்க் பண்ணியிருக்காங்க விக்ரம். இந்த மாதிரி இந்த சீரீஸில் ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணணும். நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால சீரீஸ்லாம் வந்துட்டு ரொம்ப நாள் போகுமே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் வாங்க, இவ்வளோ நாள் தான் பிளான் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே எடுத்து காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி 2 நாள் தான் ஸ்பெண்ட் பண்ணேன். அதுக்குள்ளே வேறு அப்படின்னு நல்ல சூறாவளி மாதிரி டப்பு டப்பு நான் பண்ணி முடிச்சிட்டாங்க. நான் அதையும் தாண்டி நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது என்னன்னா, ஒரு ஆர்டிஸ்ட் பொலிட்டிக்கலாக அதையும் தாண்டி கலை எப்போவுமே மக்களுக்கானது. அதில் நடித்த ஒரு பொண்ணாக வரதை விட இன்னைக்கு அந்த சீரீஸோட பயங்கரமான ஃபேனாக தான் இன்னைக்கு நான் இங்கே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த சீரீஸில் வந்துட்டு யதார்த்தமான மக்களோட வாழ்க்கையும் அவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும்னா எவ்வளோ போராடணும், எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்றதையும் ஒரு படமாக எல்லாருக்கும் எடுத்து காமிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கு நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். தேங்க்யூ. ஓகே, உங்கள் முன்னாடியெல்லாம் நான் பேசுவேனா அப்படிங்கிற பெரிய பதட்டம், அது ரோல் ஆகுது. பதட்டத்தோட